வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் அவங்கள வந்து சேரும். சிஆர்சி கம்பெனியும் அடுத்தது CC7 கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியும் ஏபிஎம் கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க. ஃபஸ்ட்டு எம்இபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு சைனா 18th ரயில்வேல ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். எம்இபி ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போய்ட்டு உங்கள் ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணும்போது எம்இபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜருக்கான மெயில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட சிவியும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ELSV இன்ஜினியரு. ஜாபு சைனா 18th ரயில்வே. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். எம்இபி கான்ட்ராக்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். கான்டாக்ட் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது HR மெயில் ஐடி. டைரெக்டாக நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு HVAC இன்ஜினியரு. ஏசி டக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். ஏசி டக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. HR மெயில் ஐடி இருக்குது. இதில் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபினிஷிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 to 7 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைனா 18th ரயில்வேல ஜாப் வேக்கன்சி. உங்களுக்கு பிஸ்னஸ் பேல நியராக இவங்க ஆஃபீஸ் இருக்குது. டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமு பாஸ்போர்ட்டு இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு. சைனா 18th ரயில்வேல. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எம்இபி ரிலேட்டடாக குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். எம்இபி கான்ட்ராக்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். HR மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி QQC இன்ஜினியரு. சைனா 18th ரயில்வே. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் பிஸ்னஸ் பேல இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு. சைனா 18 ரயில்வேல.
ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமராக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். மெயின் கான்ட்ராக்டில் சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் முன்னாடி பண்ணிடுறதில் இருக்குது. மறக்காமல் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப்டி இன்ஜினியரு, சைனா 18 ரயில்வேயில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் கோர்ஸும் அடிஷ்னலாக முடிச்சிருக்கணும். அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயின் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்இபி பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். துபாய் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்ரஸ் அல்கூஸில் இருக்குது. டைரெக்டாக எம்இபி பிளானிங் இன்ஜினியராக குவாலிஃபை ஆனவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸு மாலு ஹைரைஸ் பில்டிங்லேயும் கமர்ஷியல் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 9 to 11 இயர்ஸு சைட் எக்ஸ்பீரியன்ஸும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போயிட்டு அல்கூஸில் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, இதில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாபு வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெக்னிக்கல் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். டெக்னிக்கல் மேனேஜரு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 11 இயர்ஸு கியூசி மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நம்பர்கள் இது 2 மூலயமா உங்களோட ரெஸ்யூமை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூசி இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேம் கம்பெனி CC7 கம்பெனி. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸு கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆர் மெயில் ஐடி. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, ஹெச்ஆரோட வாட்ஸ்அப் நம்பரு. இதில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்குற வீடியோ எல்லாமே கியூசி இன்ஜினியரு, கியூசி இன்ஸ்பெக்டருக்கான ஜாப் வேக்கன்சி நிறையா இருக்குது. இதில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு, கார்டனியா கம்பெனி. ரிப்பீட்டடாக எங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. மறக்காமல் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கியூசி இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு.
ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுங்க. அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ப்ளம்பிங் டிபார்ட்மெண்ட்டு, ஏபிஎம் கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ளம்பிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. 2 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் 3 to 5 இயர்ஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்ஆர் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். எம்இபி QC இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேம் கம்பெனி. சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 to 3 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஓவராலாக 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் ப்ளம்பிங் இன்ஜினியரு, ஜாபு துபாயில், ஏபிஎம் கம்பெனி, பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸு 3 to 5 இயர்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் 2 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஹெச்ஆர் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியர், ப்ளம்பிங் சைட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியா உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பியும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெல்டிங் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாய் அல்லது அபுதாபியில், சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. இவங்க ஹெட் ஆஃபீஸு அபுதாபியில் இருக்குது. அபுதாபியோட ஹெட் ஆஃபீஸ் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெல்டிங் இன்ஸ்பெக்டரு, சேம் கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாய் அல்லது அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வெல்டிங் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, உங்களோட டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஸ்பெக்டரு, ஜாப் லொக்கேஷனு துபாய் அல்லது அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு உங்களோட ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். சிவில் இன்ஸ்பெக்டரான கேண்டிடேட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஸ்பெக்டரு, சேம் கம்பெனி, ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாய் அல்லது அபுதாபியில் ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண குவாலிஃபைலாக இருக்கணும். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு, ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ஹெச்ஆர் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ்
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஜினியரு, சேம் கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாய் அல்லது அபுதாபியில், BE சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். QC இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, HR மெயில் ஐடி இருக்குது, இதில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த QC இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சி இருக்குது. இதில் நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாவதாக கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 296 கிராம்ஸு, 22 கேரட்டு 274 கிராம்ஸு. கோல்டு ரேட்டு வெரி ஹையாக இருக்குது. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸுக்கு 22 ரூபா 63 பைசா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பயனில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.